எல்லாம் அல்ல இறைவண்டமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். என சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை ஆகையால் எப்போதும் கண்ணையான பரிசுத்தமாக எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரை இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மர நிகழ்வுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு போய் வேண்டுகிறோம். என்றும் நிலைத்திருக்கும் அது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என்றழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிசிலியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகிறோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்கள் மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக.
பாருங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பல்லவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரும் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்பவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே எனது கட்டளை என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமானவர்களே, கடைசியாக திருச்சபையிலே நடந்த திருக்கூட்டமானது வத்திக்கான் 2ஆம் சங்கம் என்று அறிவிக்கப்படுகிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே பல முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எவ்வாறு திருச்சபை நடக்க வேண்டும், எவ்வாறு திருச்சபை வழி நடத்தப்பட வேண்டும் என்று திருத்தந்தையும் கர்தினால்மார்களும் குருக்களும் சேர்ந்து முடிவெடுத்தார். ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கின்றார். வத்திக்கான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக பல சங்கங்கள் கூடியிருக்கின்றன. அதுக்கு ஆரம்ப காலகட்ட சங்கம்தான் ஜெருசலேமில் கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் ஜெருசலம். அதுதான் இதுவும் நாம் படித்தோம். திருச்சபை பரவி கொண்டு வருகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரேக்க எபிரேய மக்கள் நடுவில் மட்டுமல்லாமல் மற்ற மக்களிடம் திருச்சபை பரவும்போது ஒரு சில கேள்விகள் எழுகின்றன. எப்படிப்பட்ட முறைமைகளை நாம் பின்பற்றலாம்? புறவினத்தார்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனைகள் வரும்போது தான் நேற்று தினம் பார்த்தோம். சீடர்களிடம் தூதுவர்கள் திரும்பி வருகிறார்கள். இந்த மாதிரி நிலை இருக்கின்றது. ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், விருத்த சேதனம் செய்தால்தான் திருச்சபையை பங்கு பெற முடியும், மோசேயின் கட்டளையை கடைபிடித்தால்தான் திருச்சபையில் அங்கத்தினாக இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். பலவிதமான குழப்பமான நிலைகள் இருந்தன. அதை தான் இன்று தினம் திருச்சபையின் மூப்பர்கள் பேதுரும் மற்ற பவுலடியாரும் மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அந்த எருசலேம் நகரிலே கூடி எதை மக்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அறிவிக்கின்றார்கள்.
ஆண்டவருடைய கட்டளை கடைப்பிடித்தால் போதும். ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்ணக்கூடாது. கழுத்து நெரிக்கப்பட்டு இரத்தம் முட்டிய நிலையில் இருக்கின்ற அந்த விலங்குகளை உண்ணக்கூடாது. மோசேயின் கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். அது கடைப்பிடித்தால் போதும், விருத்த சேதனம் கட்டாயமில்லை என்பதை முடிவெடுத்து புதிய திருச்சபைக்கு கருத்துக்களை வழங்குகின்றார்கள். இதுதான் முதல் வாசகத்துடைய பின்னாடி. நற்செய்தி வாசகத்தை நேற்றைய தினம் நாம் படித்ததை விட ஒரு நிலை உயர்ந்து கிறிஸ்து காணப்படுகின்றார். நான் உங்களை நண்பர்கள் என்று வைத்திருக்கின்றேன், பணியாளர்கள் என்று அல்ல என்று சொல்லும்போது he keeps us in a status. அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு நம்மை உயர்த்துகின்றார். காரணம், தான் பெற்றுக்கொள்கின்ற அனைத்தையும் என்னுடைய நண்பர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று கூட தரம் குறைந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மிகவும் கருத்தாக இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் நிலைக்கு நம்மை உயர்த்தும் போது அவருடைய சிந்தனை ஏற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு வாழக்கூடிய அவர்களை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். கிறிஸ்து நம் மனிதர்கள் பங்கு கொள்ள திருமணமானார். இந்த தண்ணீர் ரசமறை பொருள் வழியாக நாமும் அவருடைய இறையில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவரை அனைத்துடன் போற்றிடம் அருட்பெருக்கு நாங்கள் அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித பொழிப்பின் பயணமாக தந்த அப்பத்தையும் திராட்சை கொடியும் மனித பொழிப்பின் பயணமாக தந்த ரசத்தையும் நாங்கள் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாகவும் எங்கள் ஆன்ம பானமாகவும் மாறும். என் இறைவனாகிய ஆண்டவரை தாழ்மையான உள்ளத்தோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை திரளும் நாங்கள் இன்று திருமண ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரின் குற்றம் நீ என்னை கழுவியரிடம் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கியது. அன்பு சகோதர சகோதரி, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை நோக்கி ஏற்றுதாகும்படி செபியுங்கள். இறைவா, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளமை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி மீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்துள்ளார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மை தம்மிடம் கையெழுத்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையிடித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருச்சபையின் தலைவர்களை பொது நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென மன்றாடுவோம். அன்னை மரியாள் புது சுசேப்பர் கொள்ளை நோய்களுக்கு பாதுகாவல் புது செபஸ்தியாருடைய பரிந்துரை என்றும் நம்மோடு இருந்து நம்மை வாழ்விக்க வேண்டுமென மன்றாடி மூவொரு தேவனை நாம் வாழ்த்துவோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நண்பர்களாக நம்மை உயர்த்திய கிறிஸ்துவுக்கு உகந்த மக்களாக வாழ விண்ணக தந்தை அருள் புரிய வேண்டுமென உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதனை மனுலகில் எங்கள் அன்றாட எங்களுக்கு ஆண்டவருடைய அன்பிற்காகவும் சமாதானத்திற்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பு சமாதானம் நம் அனைவரோடும் எங்கும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருளும் இரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். திருவாழ்வு. இயேசுவின் திருதயத்துக்கு மக்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இனி இயேசுவை மக்களின் மீட்பரை மதுப்பீரத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் நமக்கு உரிமையானவர்கள் நமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகிறோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திருதயத்துக்கு எங்களை முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உம் கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிக இரக்கமுள்ள இயேசுவை திகழ் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர் அனைவரையும் உமது திரு இதயத்தின் பால் ஈர்த்தருளும். ஆண்டவரை உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் ஊதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தை நிலத்துக்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கையை ஏற்றுக்கொண்டு போரும் நாட்டு தலைவருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பெரும் ஒரே மதையும் இருக்குமாறு அவர் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரை உமது திருச்சபை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும் அமைதியும் அளித்தருளும். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொலியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திருவுக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்தப்படுவதாக என வாழ்த்தொழி விடாது எழுவதாக. ஆமென். ஆண்டவர் இவளோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றென்றும் எப்போதும் பாதுகாத்தருள்வாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Full of grace, the Lord is with thee. Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour